இவ்வளோ நாள் தூங்கி நிறுத்தியா? இவ்வளோ நாள் கண்ணு தெரியலையா? ஓட்டு வாங்கும் போது மட்டும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வரைய ஓட்டு வாங்க. இப்போ மட்டும் ஏன் எடுக்கிற? அந்த மக்களை ஏன் சித்திரவதை பண்ணுற? எல்லாம் கூலி வேலைக்கு போகிறதுங்க. நேற்று காலி பண்ணுற நீ வர்றீங்க, கார்பரேஷன் வரி அந்த மக்கள்கிட்ட வாங்கியிருக்கீங்க, குடிநீர் வரி வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இப்போ ஏற்றப்பட்ட வரி உயர்த்தப்பட்ட வரி வாங்கியிருக்கீங்க. குடிசை மாற்று பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 200 100 வச்சுருக்கீங்க. இன்னைக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10,000 15,000 வரி வீட்டு வரி கட்டியிருக்காங்க. அரசா பார்த்து ஸ்லம் போர்டுக்கு அலாட் பண்ணால் அது ஆக்கிரமிப்பு இல்லை, அரசா பார்த்து ஹவுசிங் போர்டு கொடுத்தா அது ஆக்கிரமிப்பு கிடையாது, அரசா பார்த்து பிரைவேட்டாக வந்து அப்ரூவ்டு லேண்ட் விற்றாக்கா அது ஆக்கிரமிப்பு கிடையாது. மக்கள் கஷ்டப்படுறவன் ஒரு இடத்துல போய் உக்காந்து அவன் பாட்டுக்கு வரியை கட்டி இன்னைக்கு வரைக்கும் வரி கட்டிட்டு இருக்கான், அது வந்து ஆக்கிரமிப்பா? மக்களே கிடையாது. அப்புறம் போட்டு விட்டு யார் வந்து பார்க்கறது? அமைச்சர் வந்து பார்க்கறதா, எம்எல்ஏ வந்து பார்க்கறதா, இல்லை முதலமைச்சர் வந்து பார்க்கறதா, இல்லை துணை முதலமைச்சர் வந்து பார்க்கறதா? யார் வந்து பார்க்கறது போட்டு விட்டு? சொல்லுங்க. மக்களுக்கு உண்டான இடத்த கொடுத்துட்டு யாக்காரணத்துக்கு கொண்ட வேலைச்சேரி விட்டு நவர மாட்டாங்க. கோர்ட்டை ஆர்டர் வாங்கி கூட அதிகாரிங்க யாரும் மதிக்கல. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏரி கரண்ட் சொல்லி எடுக்கிறாங்க. இதை கோர்ட்டு ஆர்டர் எங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்குது 2012. 2008 ஆர்டர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதிகாரி. இன்னைக்கு இது எந்த நியாயமும் கிடையாது. அதனால இதை வந்து நீங்க வந்து முதலமைச்சர் பிரிவுக்கு இது கொண்டு போனோம். இன்னைக்கு வந்து ஃபீனிக்ஸ் மால் பார்த்தீங்கன்னாக்கா அதே சர்வே நம்பரில் தான் வருது, 123 சர்வே நம்பரில் தான் ஃபீனிக்ஸ் மால் வருது. டைடில் பார்க் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து ஏரி இடத்துல தான் கட்டியிருக்காங்க, வாட்டர் இதில் தான் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அப்ரூவ் படிச்சுட்டு இவங்க கிட்ட வரணும். அப்போ எல்லாம் கஞ்சா கேஸ் தான் அங்கே இருக்கிறது. யாரும் நல்லவங்க கிடையாது, எல்லாம் கஞ்சா காசு. காவங்காரிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து தூய்மை போட்டு வச்சுக்கிட்டேன். அதில் இவங்களை நல்லவங்களாம் எடுத்துமாங்க போட்டு இவனுங்களும் கஞ்சா அடிக்கணும், இவனுங்களும் தண்ணி அடிக்கணும், இவனுங்களும் கொலை பண்ணணுமா? சொல்லு. 40 வருஷம் அவங்க வாடகை வர்றாங்க, நாங்கள் 80 வருஷமாக இருக்கிறோம். பாட்டனுக்கு பாட்டேன் மூப்பாட்டேன் எங்கள் முன்சாமி நாய்க்கரு, பொன்சாமி நாய்க்கரு, என் பாசாதி நாய்க்கரு, எங்கள் அப்பா, நாங்கள் இந்த ஏரியாவில் வாழ்ந்துக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. மக்களே கிடையாது. அப்புறம் போட்டு விட்டு யார் வந்து பார்க்கறது? அமைச்சர் வந்து பார்க்கறதா, எம்எல்ஏ வந்து பார்க்கறதா, இல்லை முதலமைச்சர் வந்து பார்க்கறதா, இல்லை துணை முதலமைச்சர் வந்து பார்க்கறதா? யார் வந்து பார்க்கறது போட்டு விட்டு? சொல்லுங்க. மக்களுக்கு உண்டான இடத்த கொடுத்துட்டு யாக்காரணத்துக்கு கொண்ட வேலைச்சேரி விட்டு நவர மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் ரவுண்டில் எடுத்துக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நாங்களே வெளியே போயிடுறோம். இந்த இடமே தேவையில்லை எங்களுக்கு. எல்லா இடத்தையும் எடுத்துட்டு பீனிஸ் மால் இருக்கு, அது 10 அடுக்கு கட்டிக்கிறான், அதை முதல்ல எடுக்க சொல்லு. 24 தேட்டரி இருக்கு, அந்த தேட்டரி ஒடிச்சு எடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வெளியே போகிறோம். இந்த ஏரியில் உள்ள மக்கள் ஃபுல்லாக எல்லாரையும் வெளியே போக சொல்லு. என்ன எல்லாரையும் எடுக்க சொல்லு, நாங்கள் எடுத்துக்கின்னு வெளியே போயிடுறோம். இந்த மக்கள் கஷ்டப்படுறது. ஸ்கூல் பக்கத்தில் கொடுத்துருக்குற, என்ன கார்பரேஷனு பக்கத்தில் கொடுத்துக்கிற, இது கவர்மெண்ட் ஸ்கூலு பக்கத்தில் கொடுத்துக்கிற, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ இதை எடுக்கிறனா எதுக்கு எடுக்கிற? எதுக்கு வீட்டு வரி வாங்கின? எதுக்கு தண்ணி வரி வாங்கின? நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் வந்து இந்த வேலைச்சேரிக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆகுது. இங்கே தான் என் குழந்தை பிறந்தது, என் 2 பசங்களும் இங்கே தான் பிறந்தது. அவ்வளோ நாளாக நாங்கள் எங்கள் வாடகையில் இருக்கிறோம். இவங்க வீட்டுகளில் தான் நாங்கள் வாடகை இருக்கிறோம், வேற எங்கேயும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எடுக்கிறன்னா எதுக்கு வந்து எடுக்கிற? எதுக்கு வந்து எடுக்கிற? இவ்வளோ நாள் தூங்கி நிறுத்தியா? இவ்வளோ நாள் கண்ணு தெரியலையா? ஓட்டு வாங்கும் போது மட்டும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வரைய ஓட்டு வாங்க. இப்போ மட்டும் ஏன் எடுக்கிற? அந்த மக்களை ஏன் சித்திரவதை பண்ணுற? எல்லாம் கூலி வேலைக்கு போகிறதுங்க. கூலி வேலைக்கு போய் டெய்லி போனால் தான் அவங்களுக்கு வருமானம். இப்போ 4 நாளாக உட்காந்துக்கிறாங்க. 4 நாளாக யார் சோறு போடுறது? எதுக்கு இபி கார்டு கொடுத்த? எதுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுத்த? எதுக்கு ஆதார் கார்டு கொடுத்த? எதுக்கு ஓட்டர் லிஸ்ட் கொடுத்த? அதெல்லாம் எடுத்து கொடுக்குமா தெரியல அவனுக்கு? 2வது மாடி கட்டுறாங்கல்ல, அப்போ எதுக்கு அப்ரூவ் கொடுத்த? கட்ட சொல்லி எதுக்கு பர்மிஷன் கொடுத்த? அப்பயே கொடுத்துருக்கணும். நீ இது இடிக்கிற வீடுமா, இது நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் கட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ சொல்லாமல் இப்போ வந்து சொல்லிக்கின்னு இப்போ வந்து அந்த மக்களை காலி பண்ண சொன்னேன். வயசான காலத்தில் எங்கே போயிருப்பாங்க? வாலிப காலத்துலலாம் இங்கே உழைச்சி இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்போ வயசாகி போச்சு அவங்களுக்கு. அவங்க போய் எங்கே போய் இங்கே கஷ்டப்படுவாங்க? அங்கே எடுத்து போய் 8 அடுக்கில் உடப்பார. எல்லாம் கஞ்சா கேஸ் தான் அங்கே இருக்கிறது. யாரும் நல்லவங்க கிடையாது, எல்லாம் கஞ்சா காசு. காவங்காரிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து தூய்மை போட்டு வச்சுக்கிட்டேன். அதில் இவங்களை நல்லவங்களாம் எடுத்துமாங்க போட்டு இவனுங்களும் கஞ்சா அடிக்கணும், இவனுங்களும் தண்ணி அடிக்கணும், இவனுங்களும் கொலை பண்ணணுமா? சொல்லு. இருக்கிற உயிரெலாம் போயிடும். அப்போ எதுக்கு அரசாங்கம்? எதுக்கு கவர்மெண்ட்? எதுக்கு எதுக்கு எலெக்ஷனில் நிற்கிறீங்க? எதுக்கு முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறீங்க?
மக்களை வச்சு தானே வர, நீ தனியாகவே வந்து நின்றுட்ட. 40 வருஷம் அவங்க வாடகை வர்றாங்க, நாங்கள் 80 வருஷமா இருக்கிறோம். பாட்டனுக்கு பாட்டேன், மூப்பாட்டேன், எங்கள் முன்சாமி நாய்க்கரு, பொன்சாமி நாய்க்கரு, என் பாசாதி நாய்க்கரு, எங்கள் அப்பா, நாங்கள் இந்த ஏரியாவில் வாழ்ந்துக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. நான் கவர்மெண்ட்டை நான் கேட்குறேன், சத்தியமாக சொல்கிறேன். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனால் எடுக்க கூடாது. நாங்கள் குடும்பம் நடத்தணும். நாங்கள் குழந்தைங்களாம் எங்கள் நடு ரோட்டில் நாங்கள் போய் நிற்போம். நீங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி நீங்கள் கொடுங்க கவர்மெண்ட்டு. நான் வந்து சொல்கிறேன், கவர்மெண்ட்டை நான் கேட்குறேன், கையெழுத்து கும்பிட்றேன், உங்கள் காலில் ஊறேன். இதுதான் ஓகேங்க. 80 வருஷம் நாங்கள் மூப்பாட்டேன். இப்படின்னு பார்த்தீங்களா, சென்னையை பொறுத்தளவு ஏரின்னு இருக்கிற ஒரே இடம் வந்து வேளச்சேரி ஏரி மட்டும்தான். சென்னை வந்து 33 வருவாய் கிராமம். இந்த 33 வருவாய் கிராமத்தில் பார்த்தீங்களா ஏரி குளம் எல்லாமே இருக்கு லேஅவுட்டில். இப்போல்லாம் அதெல்லாம் எங்கேயாச்சும் இருக்கா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எதுவுமே எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களை இப்போ ஏதாச்சும் ஒரு வழித்தடத்தில் உட்காந்துருக்காங்க, ஒரு ஹைவே ரோட்டில் உட்காந்துருக்காங்க, இது மாதிரி வந்து நாங்கள் வந்து இங்கே காவா போட போகிறோம், மழை நீரை வந்து போகிற வழி இதுதான், அந்த மாதிரி இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா இவங்களை கிளப்புறதுக்கு நியாயமான இது இருக்குது. ஆனால் எதுக்குமே இல்லாமல் யாருமே சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த வந்து நிம்மதியாக அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ஆண்டில் 2 ஆண்டில் 70-80 ஆண்டு காலமாக இங்கே வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த அரசு வந்து குறிப்பிட்டு இந்த மக்களை கிளப்புறங்கிறது வந்து உண்மையிலேயே இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதே ரோட்டில் நேர போனீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் ஏரிக்கரை ரோடுனே இருக்குது. 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கரை ரோடு 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம், காம்ப்ளெக்ஸு, கடைங்க, வீடு, ஃப்ளாட்டெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஏரிக்கரை ரோட்டுக்கு இந்த சைடு ஒன்று ஏரி இருக்கணும், இந்த சைடு ஒன்று இதாக இருக்கணும். அப்போ 2 இடத்துக்குமே வந்து இந்த அரசாங்கம் வந்து பட்டா கொடுத்துருக்கு, லேஅவுட் கொடுத்துருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த மக்களை வந்து பாவம் காலங்காலமாக வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற மாதிரி ஸ்கூல்லேருந்து அவங்க குறைஞ்ச நாளாக வந்து 3 பரம்பரை அங்கே வச்சுக்கிருக்காங்க. அவங்கள காலி பண்ணணுங்கிற ஒரு இதில் வந்து செய்கிறது வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கணும். இதை வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, எங்களுடைய வேளச்சேரி தொகுதி சார்பாக இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை ஏன்னா இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடாது. வேற ஒரு நீங்கள் வந்து திட்டத்தை நீங்கள் இது பண்ணலாம். இந்த மக்களுக்கு வந்து இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலி பண்ணுறவங்க சார் போன இந்த அரையாண்டு கார்பரேஷன் வரி சார் வாங்கியிருக்காங்க சார். நேற்று காலி பண்ணுற நீ வர்றீங்க, கார்பரேஷன் வரி அந்த மக்கள்கிட்ட வாங்கியிருக்கீங்க, குடிநீர் வரி வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இப்போ ஏற்றப்பட்ட வரி உயர்த்தப்பட்ட வரி வாங்கியிருக்கீங்க. குடிசை மாற்று பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 200 ரூபா 100 ரூபாயை வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10,000 15,000 வரி வீட்டு வரி கட்டியிருக்காங்க, மாநகராட்சி வரி கட்டியிருக்காங்க, குடிசை மாற்று குடிநீர் வரியெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த மக்களை நீங்கள் வந்து காலி பண்ணுறங்கிறது உண்மையிலே வந்து இது ஒரு அராஜகமான அரசு. இந்த அராஜகமான அரசு கூடிய விரைவில் மக்களால் தூக்கி எறியப்படும். ஆனால் இந்த அரசு வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இடத்த காலி பண்ணுறதான் இவங்களுடைய முழு நோக்கமும் எண்ணமாக இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு துளியளவும் எண்ணம் கிடையாது இவர்களிடம். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு தமிழகத்தில் இருந்த பொழுதும் இந்த மக்களுக்கு ஆதரவாகவும் தான் செயல்பட்டார்களே ஒழிச மற்ற இதுவும் இல்லை. ஆனால் இந்த அரசு வந்தவுடன் இப்பொழுது இந்த மக்களை வந்து துன்புறுத்துறதே வேலையாக இருக்குது. ஏன்னா அந்த எங்கே பார்த்தாலும் பார்த்தோன்னா சென்னையிலையும் சரி மற்ற இடங்களை பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த வந்து குடிசைகளை பூரா காலி பண்ணுறது, குடிசைகளை பூரா அப்புறப்படுத்துறது. இதில் செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன், இதில் செஞ்சு என்ன நீரை இங்கே வந்து இது பண்ண போகிறீங்களா? இதே இது வந்துட்டு சார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலயமா கையாளாகப்படுத்த இடங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பல ஏக்கர் இடம் சார். அந்த இடங்களை வந்து இன்னமும் வந்து அதில் வந்து வீடும் கட்டலை, ஒன்றும் கட்டலை. அதில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 50 சென்ட் 100 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு ஒருத்தன் ஆக்கிரமிச்சு அந்த இடத்தையே எடுத்தாச்சு. குறைஞ்சபட்சம் 20 30 40 ஏக்கருக்கு மேலே அரசு நிலங்கள். அதில் மேலே ஏன் உங்கள் கவனம் செலுத்தலை? அது மேலே வந்து அரசு கவனம் செலுத்தணும். புரியுதுங்களா? நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி செலுத்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. அந்த மக்களுக்கு அப்படியே இந்த கரை மேலே இருக்கிற மக்களுக்கு வேளச்சேரியிலே நீங்கள் இடம் கொடுத்துருக்கலாம், தாராளமாக வேளச்சேரியில் இடம் கொடுக்கலாம். அதை கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அவர்களை தூக்கி கொண்டு போய் பெரும்பாக்கத்தில் போடுறோம், அங்கே பண்ணுறோங்கிறது ஒரு முறையற்ற செயல் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். 2012 இதே ஏரிக்கு கன்சிடர் பண்ணி ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது. அப்போ அண்டை எம்எல்ஏ ஓகேங்களா. 2012 இந்த பிரச்சனை பெரிய இஷ்யூ ஆச்சு.
அப்போது நாங்கள் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் கொஞ்சம் எட்ட பிடிச்சா எல்லாத்தையும் கிளியராக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் கன்சிடர் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கோம். இந்த ஆர்டர் காப்பி எல்லா மீடியாவுக்கு நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நாங்கள் கொடுக்காத இந்த காரணம்னா இன்றைக்கி ஒரு ஆர்டர் வாங்க போகிறோம் கோர்ட்டில். அதுக்காக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஃபர்தராக என்னன்னா நான் என்ன சொல்கிறேன், எடுத்தால் 265 ஏக்கர் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, 265 ஏக்கர் எடுத்தால் தான் இதுடைய நீர்பிடிப்பு பகுதி. என்ன புரிஞ்சுங்களா? சும்மா வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஏரிக்கரை, இது வந்து மண். நாங்கள் வந்து தண்ணியில் வாட்டர் சோர்ஸில் யாரும் மடக்கின்னு உட்காந்து இல்லை, வாங்கிட்டு வந்தவங்க எல்லாருமே டாக்குமெண்ட் இருக்குது, ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் நான் காட்டுறேன். இது 74 எங்கள் அப்பா இந்த இடத்த வந்து வாங்கியிருக்காரு. அதோடைய ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் எடுத்து வந்திருக்கேன். அதை வந்து சைதாப்பேட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க, பதிவு பண்ணியிருக்கோம். அந்த இடம் வந்து ஏரிக்கரைக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. என்ன புரியுங்களா? ஏரிக்கரைக்கு ஃப்ரண்ட்டில் இருந்த இடம் நிறைய இடத்த வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. இதை வந்து ஏரி சர்வே நம்பரு இன்னைக்கு வரைக்கும் சப்டிஷனே பண்ணலை. நான் சொல்ல புரியுங்க, 265 அதான் 223/1 ஆனால் நான் சொல்லிடுறேன், 223/1 வந்து இது வரைக்கும் சப்டிஷனே பண்ணலங்க. சப்டிஷனே பண்ணாமல் இவங்க எப்படிங்க இதை வந்து எடுப்பாங்க? யாருக்குமே இப்போ வந்து தற்காலிக பட்டா தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஹவுசிங் போர்டு கூட NHM வந்து தற்காலிக பட்டா கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆதாரம் பாருங்க, சேல்டீடு கொடுத்துட்டாங்கண்ணா எல்லா அதிகாரிகள் பாருங்க. இது வந்து அரசாங்கம் நினைச்சா, அரசு நினைச்சா எங்களுக்கு பண்ணலாம். இன்னைக்கு வந்து படகு விடுறோம், நாங்கள் வந்து பார்க்கிங் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து இங்கே பாருங்க 60 ஆண்டு காலமாக எங்களுடைய போராட்டம். இது சாதாரண போராட்டம் கிடையாது. இங்கே வந்து இன்னைக்கு எங்கள் மக்கள் எல்லாருமே அடி வாங்கிட்டு நானே வரத்துக்கு விருப்பமில்லாத தான் ஒதுங்கி நின்னேன். ஏன் தெரியுங்களா? இதில் வந்து அரசியல் நிறைய நடக்குது. இதில் நான் வந்து யாருமே கட்சிக்காரனா பேசல, இங்கே இருக்கிற எல்லா கட்சிக்காரரும் இருக்காங்க. இங்கே இன்னைக்கு வந்து இது வந்து பெரிய புரட்சியாகும். இங்கே பாருங்க, கோர்ட் ஆர்டர், இது எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுக்குறேன் இருங்க. அடுத்தது லாஸ்டா கலெக்டர், இதை புண்ணா சின்ன கலெக்டர் என்ன பண்றாரு பாருங்க. ஏம்பா அதில் எல்லா லெட்டரும் இருக்கு பாரு. இல்லை அந்த லெட்டர் ஈஸி ஒன்று எடுத்து இல்லை ஈஸிலாம் காட்டுறேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே காட்டுறேன். ஆமாம், ஒரிஜினல் இல்லை அப்புறம் எல்லாரையும் சாவ சொல்றீங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ மக்களை ஓட்டு போட்டு இத்தனை வருஷமா 40 ஆண்டு காலமா எத்தனை இன்னைக்கு MLA MP எல்லாரையும் உருவாக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணம்னா மேலிடத்துல இருந்து ஃப்ரெஷரு. என்ன புரியுதுங்களா? இதுவே ADMK பீரியட்ல கூட நாங்கள் எவ்வளோ பரிந்துரை பண்ணி எத்தனையோ இடத்துல போயிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அண்ணெல்லாம் எல்லாருமே செய்கிறாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் மக்கள், எங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இவங்க எல்லாருமே, இவங்க யாரும் வெளியெல்லாம் கிடையாது. இப்போ வந்திருக்க அண்ணன் கூட எங்கள் அண்ணன் மாதிரி தான். என்ன புரியுதுங்களா? நாங்கள் யாரையும் தப்பாக சொல்ல கிடையாது. ஆனால் எந்த ஆட்சியாளருமே எங்களுக்கு வந்து 60 ஆண்டு காலமாக எதுவுமே செய்யலைங்க. இதோ பாருங்க, கலெக்டர் வந்து தாசில்தாருக்கு அமைச்ச லெட்ரு. இன்னைக்கு தாசில்தார் தான் வந்து இங்கே வந்து கணக்கெடுக்கிறாரு. எங்களுக்கு என்ன லெட்டர் அமைச்சிருக்காரு பாருங்க, பரிந்துரை பண்ணுங்க இந்த கோர்ட் ஆர்டரை வச்சு. கன்சிடர் ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா? எங்களுக்கு அவங்களுக்கு அலாட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஹவுசிங் போர்டில் சேர்த்துருக்கீங்களா? குடிசை மாற்று வாரியத்தில் சேர்த்துருக்கீங்களா? ஏன் இதை சேர்க்கல? என்ன புரியுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இக்பால் சிவஞானம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வாங்கின ஆர்டர் 2012 நான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் எந்த அதிகாரி இதை மதிச்சாங்க? 2018 கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. இங்கே பாருங்க, இது வந்து ஒரிஜினல் கடிதம் தலைவருக்கு வந்திருக்குது, சங்கத்து தலைவருக்கு. அப்போ எங்களுடைய சங்கம் வந்து சாதாரண சங்கம் கிடையாது. 20 ஆண்டு காலமாக நாங்கள் எல்லாம் சங்கம் வச்சுட்டு இருக்கோம். இங்கே சங்கம் நடத்தி இப்போ நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன சொல்றோன்னா, இதே வேளச்சேரியில் 2 ஏக்கர், இந்த பக்கம் 1.5 ஏக்கர் இருக்கு. இதுவே அரசாங்க இடம். இதே இன்னொரு சங்கத்துக்கு என்ன பண்றீங்க? மாற்று இடம் கூட கொடுக்குறீங்களா இல்லையா? மாற்று இடம் அம்பேத்கர் நல சங்கத்துக்கு கொடுத்துருக்கீங்க பேபி நகர்ல. அதை வந்து அதே கவர்மெண்ட் தான் கேன்சல் பண்ணியிருக்குது. இதெல்லாம் இந்த அரசாங்கம் தெரியாதா? அப்போ எவ்வளோ இடம் வச்சிருக்கீங்க? இது என்ன ஆக்கிரமிப்புன்றீங்க? எப்படி சொல்றீங்க? நாங்கள் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் பாருங்க, 74 டாக்குமெண்ட். இது இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் டூப்ளிகேட் கிடையாது. இங்கே எவ்வளோ அட்டு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். என்ன புரியுதுங்களா? அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு. 74 ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டு காசு கொடுத்து தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. என்ன புரியுதுங்களா? அப்போது யாரோ கொட்டா போட்டுன்னு தற்காலிகமாக வந்த மக்கள் கிடையாது இங்கே. அப்போது வாங்கிட்டு வந்த டாக்குமெண்ட் இருந்தாங்க. இதை 81 சைதாப்பேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட். இதை பிடி மச்சு இதே சர்வே நம்பர் தான். ஆனால் இதுலேயே பார்ட் A-Bன்னு இருந்திருக்குது. அந்த பார்ட் A-B தான் இப்போ 1, 2ன்னு மாறுது. இப்போ B-யை காணோம். பார்ட் B வந்து சர்வே நம்பர்லேயே இல்லை. இதோடைய தப்புகளை மறைக்கிறதுக்காக தான் அரசாங்கமே என்ன பண்ணுறாங்கன்னா, இருப்பா இல்லை ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் அப்படியே பாருங்க. இது ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் 81 டாக்குமெண்ட். இப்போ இதெல்லாம் வந்து சைதாப்பேட்டில் எப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணாங்க? அப்போ ஏரினா வந்து ஏன் பதிவு பண்றாங்க? இங்க பாருங்க சார், ஏரினா ஏன் பதிவு பண்றாங்க? நான் புரியுதுங்களா இல்லையா? அப்போ எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் இங்க 10 டாக்குமெண்ட் இருக்குது. அதோட ஈசி காப்பி
ஈசி இதோ இருக்குது. இது கரண்ட் ஈசி ஓகேங்களா. இது வந்து இப்பத்தி உடைய கரண்ட் ஈசி. இது இந்தாங்க ஜூம் பண்ணி வேணா பார்த்துங்க. இன்னைக்கு கரண்ட்ல ஈஸியில் இருக்கு. அப்போ இந்த ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க அரசு? அப்போ யாருமே இங்க வந்து மடக்கிட்டு வந்தவங்களாம் கிடையாது. ஏற்கனவே விவசாய லேண்டு இந்த பக்கம், ஏரியுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா எல்லா விவசாய லேண்டு இந்த பக்கம் இருக்கும், கிராமம் இந்த பக்கம் இருக்கும், ஏரியுடைய இது வச்சு இந்த பக்கம் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ 225 ஏக்கர் இந்த ஏரியினுடைய பரப்பளவு. கிண்டி ஏரி இன்னைக்கு தேனாம்பட்டை, இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் எதில் இருக்கு என்ன புரியுதுங்களா? கோயம்பேடு இது பஸ் ஸ்டாண்ட் எதில் இருக்கு? ஏரியே இல்லை. இன்னைக்கு எல்லா ஏரியும் வந்து அரசாங்கமே எல்லாத்தையும் கையகப்படுத்திட்டாங்க. தண்ணியில் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட்டு இந்த மாதிரி இது பண்ணாமல், சப்டிஷனே பண்ணாமல், டவுன் சர்வே நம்பரே பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தற்காலிகமாக கொடுத்துட்டு தண்ணியில் இருந்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஏரி கரையில் இருக்கிற இது மக்களை எடுக்கிறது என்ன நியாயம்? இது என்ன புரியுதுங்களா? இதை வந்து வெளியே கொண்டு வந்தால் தான் கோர்ட்டுக்கும் இது வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தினா தான் இது என்ன விஷயம் இது வந்து நடக்கும். அப்போது கோர்ட்டை ஆர்டர் வாங்கி கூட அதிகாரிங்க யாரும் மதிக்கல. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏரி கரண்ட் சொல்லி எடுக்கிறாங்க. இதை கோர்ட் ஆர்டர் எங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்குது 2012. 2008 ஆர்டர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதிகாரி. இன்னைக்கு இது எந்த நியாயமும் கிடையாது. அதனால இதை வந்து நீங்க வந்து முதலமைச்சர் பிரிவுக்கு இது கொண்டு போனோம். இதே ஆர்ப்பாட்டம் இப்படியே தொடர்ந்ததுன்னா அடுத்தது வந்து நாங்கள் வள்ளூர் கோட்டத்திலேயோ இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ்லையோ இல்லைனா முதலமைச்சர் அலுவலகத்திலேயோ இதே ஆர்ப்பாட்டம் நடக்கும். இது வந்து பெரிய இஷ்யூவாக நடக்கும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இல்லை எல்லாத்தையும் எடுத்து இன்னும் எங்களுடைய கோரிக்கை என்ன என்றால் 123/1 265 ஏக்கரா. இதில் 265 ஏக்கரால் 1988, 89, 90, 91 இந்த ஆண்டு கால அடிப்படையில் மற்றவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுத்தியோ அதே சலுகையை தான் வேளச்சேரி, ஜெகநாதபுரம் மற்றும் ராயலட்சுமி நகர் பகுதிகளுக்கு நாங்கள் கேட்குறோம். கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கேட்டு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் இருக்கின்றோம். அது இல்லாமல் அதிகாரிகளே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுடைய பகுதியை திட்ட பகுதியோடு மற்றவங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ, இது பக்கத்தில் வந்து திரௌபதி அம்மன் கோயில், லட்சுமிபுரம் இருக்குது. அந்த பகுதிக்கு எங்களுக்கும் ஒரு 5 மீட்டர் தான் இடைவெளி. இந்த 5 மீட்டர் இடைவெளியில் எங்களுடைய தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்து மூலமா நிலப்பகுதியில் எங்களுக்கு கொடுங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் அரசுக்கு வந்து இதுவாக கவனத்துக்கு கொண்டு செல்கின்றோம். எங்கள் பகுதியில் அமைதியாக இருந்து நாங்கள் கோரிக்கையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பகுதியில் எந்த இதுவும் நீர்பிடிப்புகோ எதுவும் அரசாங்கத்துக்கு இதுகால இருந்து எந்த உதவி, எந்த நீர் இருப்போ தேவையில்லை. எந்த நீரும் விவசாயத்துக்கோ இல்லை கால்நடைக்கோ பயன்படாது. ஏன்னா இந்த பகுதியில் வந்து சுத்தமாக எல்லாருமே வீடு தான், எல்லாருமே வந்து நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இதில் 80 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த பகுதியில் வசதி வருகின்றோம். 80 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக எங்களுடைய உழைப்பு அத்தனையும் இந்த பகுதியில் தான் நாங்கள் போட்டு எங்களுடைய வீடுகளை நாங்கள் கட்டி கொண்டு இருக்கின்றோம். திடீரென்று WRT நீர்வளத்துறையிலிருந்து வந்து இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுக்க போகிறோம், நீங்கள் இதை அப்புறப்படுத்தணும் என்று சொல்கிறாங்க. அந்த சொல்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த பகுதியில் இருக்கின்றோம். 80 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இருக்கணும். ஆகையால் எங்களுடைய கோரிக்கை அமைதியான முறையில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அரசு செவிசாய்த்து எங்களுடைய பகுதியில் 2500 குடும்பங்கள் இருக்குது. வேளச்சேரி மெயின் ரோடு, ஜெகநாதபுரம், ராயலட்சுமி நகர், அது இல்லாமல் சசி நகர், இந்த பகுதியெல்லாம் பகுதிகள்லாம் இருக்குது. அதனால் வேளச்சேரியில் இது மையப்பகுதி ஜெகநாதபுரம். ஆகையால் எங்களுக்கு அரசு வந்து எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து இதை பரிசீலிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சார், இந்த வேளச்சேரியில் ஜெகநாதபுரம்ன்ற பகுதியை வந்து கடந்த 4 நாட்களாக வந்து காலி செய்யணுன்ட்டு இந்த அரசு வந்து ரொம்ப முயற்சிச்சுட்டு இருக்கு. இது வந்து காலி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது சார். அதாவது பார்த்தீங்கன்னா 123/1 இந்த சர்வே நம்பருக்கு உட்பட்டது தான் 256 ஏக்கர். இந்த 256 ஏக்கரில் கவர்மெண்ட்டாக பார்த்து ஸ்லம் போர்டுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஹவுசிங் போர்டுக்கும் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி அப்ரூவ்டு லேண்டும் இவங்களே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒதுக்கி கொடுத்த கவர்மெண்ட்டு அவங்களா விற்றாக்கா, அவங்களா ஒதுக்கி கொடுத்து அவங்களா வந்து விற்றாங்கனாக்கா அதெல்லாம் நீர் பிடிப்பில் வரல. ஆனால் மக்களாக வந்து ஒரு ஓரமாக ஒரு இன்றைக்கி வரைக்கும், அதாவது 1987லேருந்து இன்றைக்கி 2024 வரைக்கும் வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க.
அப்படி வந்து இது நீர்பிடிப்பு ஆக்கிரமிப்புனாக்கா இந்த இடத்துக்கு ஏன் அவங்க வரி வாங்கினாங்க? கரண்ட்டுக்கு கரண்ட் ஏன் கொடுத்தாங்க? சரிங்களா, சொத்து வரி, தண்ணி வரி எல்லாமே கட்டியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் கரண்ட் டேட் வரைக்கும் அப்ரூவ்டு லேண்டுக்கு என்ன வாங்குறாங்களோ அதே தான் இவங்களுக்கும் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி நீர் பிடிப்புன்னு தெரிஞ்சவங்க அன்றைக்கே ஏன் இந்த வரியை வந்து வாங்கியிருக்கவே கூடாது இவங்க? அதனால் கவர்மெண்ட்டில் இது வந்து இவங்க காலி பண்ணணுன்ட்டு இவங்க இன்றைக்கி வந்துட்டாங்க. இப்போ காலி பண்ணணுன்னாக்கா அன்றைக்கி வாங்கினா கவர்மெண்ட் அதிகாரி இபி கொடுத்த ஆள், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்கினவங்க, வருவாய்த்துறை அதிகாரி எல்லாருமே தான் இதுக்கு வந்து உடந்தையாக இருந்தாங்க. அப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், எல்லாருமேடையும் தான் நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகளோட உடந்தையோட தான் இது நடந்திருக்குது எல்லாமே. ரெண்டாவது, இங்கே வந்து போட்டிங் விட போகிறாங்களாம். மக்களை காலி பண்ணி மக்களை வந்து இங்கே வந்து அப்ரூவ் படுத்தி இவங்க வந்து போட்டிங் விட்டு யாரை திருப்திப்படுத்த போகிறாங்கன்னு தெரில இந்த அரசு. அதனால் பொதுமக்கள் எல்லாருமே அமைதியான முறையில் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணணும். அரசு தரப்பில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க வந்து காலி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மாற்று இடம் எங்கே தருவாங்கன்றீங்க? செம்மஞ்சேரிக்கு தான் கொண்டு போய் போடுவாங்க. எல்லாரையுமே நல்லா இருக்கவனும் அங்கே கொண்டு போய் போட்டவொடனே என்ன ஆகிடுவான்னு உங்களுக்கே தெரியும். சார், ஆக்கிரமிப்புன்னு எப்படி சார் சொல்லுவீங்க? அரசு வந்து அரசாக பார்த்து ஸ்லம் போர்டுக்கு அலாட் பண்ணால் அது ஆக்கிரமிப்பு இல்லை. அரசாக பார்த்து ஹவுசிங் போர்டு கொடுத்தா அது ஆக்கிரமிப்பு கிடையாது. அரசாக பார்த்து ப்ரைவேட்டாக வந்து அப்ரூவ்டு லேண்டு விற்றாக்கா அது ஆக்கிரமிப்பு கிடையாது. மக்கள் கஷ்டப்படுறவன் ஒரு இடத்துல போய் உக்காந்து அவன் பாட்டுக்கு வரியை கட்டி இன்றைக்கி வரைக்கும் வரி கட்டிகிட்டு இருக்கான். அது வந்து ஆக்கிரமிப்பா? இன்றைக்கி வந்து ஃபீனிக்ஸ் மால் பார்த்தீங்கன்னாக்கா அதே சர்வே நம்பரில் தான் வருது. 123 சர்வே நம்பரில் தான் ஃபீனிக்ஸ் மால் வருது. டைடில் பார்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து ஏரி இடத்துல தான் கட்டியிருக்காங்க, வாட்டர் இதில் தான் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அப்ரூவ் படிச்சுட்டு இவங்க கிட்ட வரணும். அப்போது யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இது பண்ணுறாங்கன்றது தெரியல இந்த கவர்மெண்ட். சார், அவர் இது வரைக்கும் வரல சார். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தார். வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த மக்கள்கிட்ட சொன்னதா இந்த மக்கள் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் வரல. இந்த பிரச்சனைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபோன் எடுக்கல. அவர் எம்பி சுத்தமாக ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த மக்களை வந்து இங்கே வந்து அப்ரூவ் படுத்தக்கூடாது. அப்படி அப்ரூவ் படுத்துறதா இருந்தாக்கா 256 ஏக்கரையும் அப்ரூவ் படுத்திட்டு கடைசியாக வாங்க இவங்களே வெளியில் போயிடுவாங்க. நீங்கள் அப்ரூவ் படுத்தவே தெரியல, அவங்களாம் வெளியில் போயிடுவாங்க.